இன்னைக்கு இந்த திமுக அரசு முதலிடம் முதலிடம்னு எல்லா விஷயத்திலையும் தம்பட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அவங்க முதலிடம் எதில் தெரியுமா? அதாவது மதுபான விற்பனையில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம், குப்பையாக இருக்கிற எல்லா மாநகராட்சியிலையும் முதலிடம், இன்று சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எதுவுமே இல்லாத இடத்துல முதலிடம். அப்படிதான் அதாவது தூங்கா நகரம் என்றும் கோவில் நகரம் என்றும் பெருமைக்குரிய நகரமாக இருந்த மதுரை இன்று ஊழலில் முதலிடமாக இருக்கு. அந்த ஊழல் செய்த ஒரு காரணத்திற்காக 4 முதல் 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்தாங்க. அதை செய்தவங்க திமுகவை சார்ந்தவங்க, செய்ய சொன்னது திமுக தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சர். ஸோ மதுரையில் அந்த லெவலுக்கு ஊழல் மதுரையில் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் இருக்கு. அதே போல மதுரையில் மறுபடி முதலிடம் எதுலனா, இன்றைக்கு இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்களில் மதுரை முதலிடமாக இருக்கு. எப்படி சிறப்பாக இருக்கும்? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம்னு சொல்ற மாதிரி நம்ம நம்பி வாக்களித்தோம். அந்த வாக்களித்த நிர்வாகிகள் எல்லாருமே சொத்து வரியில் ஊழல் பண்ணி அரசுக்கு வருவாய் இழப்பு என்ற முறையில் ராஜினாமா செய்கின்ற சூழ்நிலை வந்தா அவங்க எப்படி மக்களை பார்ப்பாங்க? அதோட விளைவு இன்று மதுரையை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையுமே சரியான சாலை வசதிகள் கிடையாது. எல்லா பகுதியும் அண்ணா நகர்லேருந்து செல்லூர்லேருந்து புதூர் பகுதி முதற்கொண்டு எல்லாமே ரோடு எல்லாமே பள்ளமேடாக இருக்கும். இதுக்கு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சொன்னாங்க. என்னன்னா, இந்த மதுரையில் உள்ள ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்கிற சூழ்நிலையால் இன்றைக்கு பல பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா அந்த பகுதியில் பயணிக்கிற நிறைய பேருக்கு, அதை விட முக்கியமாக தாய்மார்களுக்கு தாய்மை கலைகிற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை மதுரையில் இருக்கு. அதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு நம்ம சொல்கிறோம். நம்ம தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் கல்வி விருதுக்கு சொல்லுவாங்க. அங்கே அது சம்பந்தமாக நிறைய குழந்தைங்களை சந்தித்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ அவங்க சொன்ன வார்த்தை கண்கலங்க வச்சது. அவங்க சொன்னது, பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் பாதுகாப்பாக வர முடியல, அங்கே மது போதையில் இருக்கிற இளைஞர்கள் அந்த வர பெண்களை தப்பான முறையில் இது பண்ணுறாங்க, அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது பெண்கள் பாதுகாப்பு? இதுதான் இந்த திமுகவோட இன்றைய நிலைமை. இதை எல்லாமே மாற்றணும் அப்படின்றா ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற நமது தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நல்லாட்சி மலரும். முதலிடம் சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுகவிற்கு 2026 முதலிடம் கொடுப்போம். ஏன்னா தப்பு செய்கிற ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவர் மக்கள் சக்தியால வென்று உண்மையான மக்களாட்சி அமைச்சு முதலிடம் கொடுப்பாரு. தப்பு செய்த அனைவரும் ஜெயிலில் இருப்பதில் முதலிடம் என்ற பெருமையை கொடுப்பாரு என்பதை தெரிவித்துக் கொண்டு, தலைவா, நீங்கள் ஆள வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு உண்டுதான். அதைவிட முக்கியம் தமிழக மக்கள் நன்றாக வாழ வேண்டும். அதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நீங்கள் மட்டுமே வர வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக, உங்களின் அன்பு தம்பிகள் சார்பாக, தாய்க்குலங்களின் சார்பாக வேண்டுகோள் வைத்து, வெற்றி நிச்சயம் என்ற உங்களது கொள்கையை ஏற்று உங்களுடன் உரையும் வரை இறுதி வரை பயணிப்போம் என்று கூறி இவ்வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.